எந்த டீம் கிட்ட இல்லாத பெருமையை வந்து சென்னை கிட்ட இருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்போ. ஏன்னா இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் ஐபிஎல் பேர் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. 18 கோடி ருத்ராஜ் கைக்வாட், 18 கோடி சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய அண்டர் 19 கேப்டன், வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே, ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்கப்புறம் சிவம் துபே, வேர்ல்டு கப் வின்னிங் பிளேயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 14 கோடி கொடுத்து கார்த்திக் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. சூப்பரா ஆடுவார், அப்படி ஆடுவாங்க. யூடியூப்ல பார்த்து நம்ம இருக்கு இல்லையா, அது குழந்தைங்க கூட யூடியூப்ல போட்டாங்கன்னா எல்லாரும் அப்பா அம்மாவும் போடுவாங்க கண்டிப்பா. ஆனா நான் சொல்றது 14 கோடி போட்டு அவனே எடுக்கிறீங்க. பிரசாந்த் வீர் ஒரு 14 கோடி போட்டு எடுக்கிறீங்க. இங்க இன்னைக்கு பிளேயிங் லெவன் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், 102 கோடி ரூபாய் போட்டு பிளேயிங் லெவன் மட்டும் ஆடிருக்காங்க. ஓகேவா? 97.5 கோடி ரூபாய் போட்டு பிளேயிங் லெவன் ஆடினாங்க. இம்பாக்ட் பிளேயர் ஒரு 5 கோடி ரூபாய், ராகுல் சகர் உள்ள வந்து ஒரு 102 கோடி ரூபாய்க்கு ஆடிருக்காங்க. இவ்வளவு காஸ்ட்லியான பிளேயிங் 12 எங்கேயா பாத்திருக்கீங்களா? எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க. வருஷம் ரெக்கார்டு விடுற ஆர்சிபி கூட இவ்வளவு காஸ்ட்லி எப்பயுமே அவங்க அவ்வளவு ரூபா போட்டு பிளேயர்ஸ் ஆடுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வெங்கடேஷ் ஐயரே வெளியே தான் உட்கார வச்சிருக்காங்க. நம்மளால பாத்தீங்களா 14 கோடி கொடுத்துட்டோமே, உள்ள வந்து உட்கார்ற ராஜா. ஏன்னா உருவில் பட்டேல் போன வருஷம் எப்படி ஆடினா அப்படின்னு நமக்கு டெவால் பிரேவிஸ் இன்ஜுரின்னு தெரியும். சரி, அதுக்கு பதிலாக உருவில் பட்டேல் ஆட வை. சரி, உங்களுக்கு தெரியுது பிரசாந்த் வீர் நியூ செட்டப் ஒன்றும் இல்லை. ஆனா ப்ரூவன் பிளேயர் யாரு? அகில் ஹுசைன். அதே ஜடேஜா டைப் பிளேயர், அதே ஜடேஜா மாதிரி போடுறது. பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. நமக்கு டெக்ஸஸ்ல எவ்வளவு சூப்பரா போட்டிருக்கு, அப்படி ஜோபர்க்கு எவ்வளவு சூப்பரா போட்டு, வெஸ்ட் இண்டீஸ்க்கு எவ்வளவு சூப்பரா. அதே அகில் ஹுசைன் பவர் பிளேயர் எவ்வளவு சூப்பரா போடுவோம். அப்படி அந்த அகில் ஹுசைன் ஏன் உள்ள வரல? 4 பிளேயரே தாண்டல, இல்ல 2 பிளேயர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயரே இல்லாம இருப்பாங்க. ஏன்னா பாபா பிரஜித்ங்கிற மாதிரி ஒரு பிளேயரை நம்ம பெஞ்சிலே உட்கார வச்சு தான் நம்ம வெளியே அனுப்பணும். ஹரிநிஷாந்தையும் உட்கார வச்சிருந்தோம். ஹரிநிஷாந்த் சரி, ஜெகதீஷ் சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பிரான்சைஸ் போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க. ஆமா, கண்டிப்பா. நான் இது சாய் சுதர்ஷன் மாதிரி பிளேயர் பாருங்களேன், ஜிடில ஆடுற அப்படி. ஷாருக் கான் மாதிரி பிளேயர் ஜிடில ஆடுற அப்படி. சாய் கிஷோர் மாதிரி பிளேயர் நம்ம டீம்ல பெஞ்சிலே உட்காந்துட்டு இருந்தார் அப்படி. கலக்குற அப்படி. புரியுதுங்களா? ஒரு பொட்டன்ஷியல், ஒரு பிளேயருக்கு பொட்டன்ஷியல் இருக்க இல்ல. இங்க 14 கோடி போட்டு எடுத்தாதான் பொட்டன்ஷியல் வருமா? இல்ல 2 கோடி எடுத்தா பொட்டன்ஷியல் வராதா?